Hi guys and friends, welcome back to my channel Viewers. So இன்னைக்கு நம்ம சேனல்ல வெறும் 3 rupeesல grow bag stand எப்படி பண்றது அப்படினு தான் பார்க்க போறோம். சோ அதுக்கு தேவையான ingredients வந்து இந்த ஒரு சிமெண்ட் கல் அப்படி தான் தேவைப்படும். சோ எங்க வீட்ல வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் வந்து வீடு கட்டி முடிச்சோம். சோ அதனால இது மாதிரி வந்து நிறையவே எக்ஸஸா இருந்துச்சு. உங்க வீட்லயும் கட்டியிருந்தாங்க அப்படினா இது மாதிரி இருக்கும். and இந்த ஸ்டாண்ட் வந்து ரொம்பவே ஏர் ஃப்ளோனஸா இருக்கும். and இப்படி வந்து வைக்க கூடாது. இப்படி வெச்சிங்க அப்படினா வந்து கீழே வந்து தண்ணி வந்து போகாது, ஏர் ஃப்ளோவாக இருக்காது. இதுவே நீங்கள் திருப்பி தான் வைக்கணும். ஸோ இப்போ எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இது மாதிரி 3 கல்லில் நம்ம ஒரு பார்ட் வந்து பண்ணிடலாம். ஸோ அதனால தான் இது ஒரு கல்லோட ரேட் வந்து 1 rupees. ஸோ அதனால தான் நான் 3 கல்லோட ரேட் 3 rupees அப்படின்னு நான் தமிழில் போட்டிருந்தேன். ஸோ இப்படி வச்சு இந்த மாதிரி நீங்கள் பார்ட்ஸ் வந்து வச்சுக்கலாம். இது ஏர் ஃப்ளோ எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு இப்போ நான் வந்து ஓவர் வாட்டரிங் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ அதிகமாக இப்போ தண்ணி ஊற்ற போகிறேன் இந்த பிளான்ட்டுக்கு. ஸோ அப்போனா கீழே ட்ரைனேஜ் ஹோல் வெளியாக வந்துடும். ஸோ அதனால் இப்போ ஒரு 2 பாட்டில் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன். ஸோ அது கீழே வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இப்போ ஊற்றியாச்சு. ஸோ இப்போ கீழே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி இப்படி வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ ஏர் ஃப்ளோனஸாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ கீழே எவ்வளோ தண்ணி வந்து நம்ம ஏர் ஃப்ளோயிங்கில் இருக்குது. இதுவே நீங்கள் கீழே தரையோடு வச்சிங்க அப்படின்னா கீழே அப்படியே ஒட்டி வந்து நமக்கு பாஸ் ஆகிடுச்சிடும். ஸோ பச்சை கலரில் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது மாதிரி தான் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ 3 rupeesல நம்ம எப்படி தொட்டி பண்ணியாச்சு பார்த்தீங்களா. ஸோ இது பாட்ஸுக்கு மட்டும்தான் அப்படின்னு இல்லை, க்ரோ பேக்குக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ பார்த்துருப்பீங்க, க்ரோ பேக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது மாதிரி ஒரு 3 கல் வச்சுருக்கிறேன். இதுக்கும் 3 கல் க்ரீன் கலர் க்ரோ பேக் 15x15 க்ரோ பேக்குக்கு இந்த மாதிரி 2 கல் வச்சுக்கோங்க. இந்த 15x15 க்ரோ பேக்கு கம்பல்சரி வந்து தேவைப்படும். பிகாஸ் இந்த 15x15 க்ரோ பேக் கீழே வச்சிட்டிங்க அப்படின்னா அது அப்படியே அதிகமாக பாசம் பிடிச்சிடும். அது இந்த க்ரீன் கலர் க்ரோ பேக்லாம் அதிகமாக வந்து பிடிக்கும். நீங்கள் தம்ப்நெயில்ல கூட பார்த்துருப்பீங்க ஒரு ஃபோட்டோவில். ஸோ இதிலே வாட்டர்மெலன்லாம் வந்து வளருது, இது சக்கரவள்ளி கிழங்கோட. ஸோ இது மாதிரி 3 க்ரோ பேக்கில் 3 கல்லே வந்து இந்த மாதிரி வச்சாச்சு. ஸோ இது மாதிரி என்கிட்ட இருக்க எல்லா பிளான்ட்ஸுக்குமே இதை யூஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் கூட 2 கல் வச்சு இன்னொரு சைடு வந்து அப்படியே செவத்தோடு ஒட்ட வச்சாச்சு. ஸோ இது மாதிரி தான் நீங்களும் இந்த மாதிரி கம்பல்சரி வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த பாட்டையும் நீங்கள் வந்து கம்பல்சரி வைக்கலாம். எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலுமே வந்து தாங்கிக்கும். அண்ட் இந்த சிமெண்ட் பாட்ஸ் கூட நீங்கள் வைக்கலாம். இது மாதிரி உங்கள்கிட்ட என்ன இது வைக்கணுமோ அது மாதிரி நீங்கள் எல்லா கத்திரிக்காய் பிளான்ட்ஸ் அண்ட் க்ரோ பேக்ஸ் எல்லாமே நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் இங்கேயுமே அதுதான் வச்சுருக்கேன். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.